Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு blouse cutting and stitching பார்க்க போறோம். So அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி stitch பண்ண already நம்மகிட்ட இருக்கிற stitch பண்ண இந்த blouse எடுத்துர்க்கேன். இது வந்து சாரில தைக்க போற blouse. இதுக்குள்ள நம்ம போடுற இது lining cloth black color. இது வந்து இதுக்கு lining cloth. So first வந்து நம்ம இந்த blouse stitch பண்ணதுக்கு first நம்ம இந்த lining clothல கட் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் அத அப்படியே வச்சு நம்ம இந்த original clothல கட் பண்ணலாம். சோ என்னைக்குமே நம்ம இந்த மாதிரி lining cloth போட்டு blouse தைக்கிறதா இருந்தா first என்னைக்குமே lining blouseல தான் கட் பண்ணனும். இல்லனா நீங்க பேப்பர்ல கூட கட் பண்ணிட்டு சோ இது பிகினர்ஸ்க்காக most important. நீங்க வந்து பேப்பர்ல கட் பண்ணிட்டு அத இதுக்கு மேல அப்படியே வச்சு கூட நீங்க print மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கலாம். சோ வந்து ஏற்கனவே லைக் கொஞ்சம் கட்டிங்ல மிஸ்டேக் வந்தா கூட cloth வேஸ்ட் ஆகாது. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க பேப்பர் கட்டிங் செஞ்சிட்டு கூட அந்த மாதிரி செய்யலாம். சோ இன்னைக்கு வந்து நம்ம இதல ஃபர்ஸ்ட் கட் செஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த ஒரிஜினல் clothல கட் பண்ண போறோம். இது வந்து மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்காக இது சிம்பிள் மெத்தட்ல ஒரு blouse நம்மகிட்ட இருக்கிற கரெக்ட் மெஷர்மென்ட்க்குள்ள blouse வச்சு நம்ம எப்படி நம்ம கட் பண்ணலாம் அத பார்க்க போறோம். சோ இது வந்து நீங்க வந்து 80 cm துணி போதும். அதனால கொஞ்சம் ஹெல்தியா இருந்தா 1 மீட்டர் எடுத்துக்கலாம். சோ மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் ஸ்டிட்ச் பண்ணதுக்காக 1 மீட்டர் எடுக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ரெண்டாவது ரொம்ப காஸ்ட்லியான cloth எடுக்காம சிம்பிளான clothல எடுத்து ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு இது பண்ணலாம். சோ நான் வந்து இந்த blouse மெஷர்மென்ட்க்கு எடுத்துர்க்கேன். இது உள்ள லைனிங் போட்டு ஸ்டிட்ச் பண்ண ஒரு blouse. இது சிம்பிள் blouse. சோ ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர்மென்ட் எடுக்க போறது வந்து இந்த cloth துணியை இந்த மாதிரி கரெக்ட்டா சென்டர்ல வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது கரெக்ட்டா என்னைக்குமே blouse தைக்க போச்சுல லைக் நல்லா தச்சு எக்ஸ்பர்ட் ஆயாச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் தைக்க போச்சுல கரெக்ட் மெஷர்மெண்ட்க்குள்ள blouse தான் எடுக்கணும். இல்லை இங்கே கொஞ்சம் 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கலாம் அப்படின்லாம் செஞ்சால் சரிப்படாது. கரெக்ட் மெஷர்மெண்ட்க்குள்ள blouse எடுத்தால் இது நல்லாயிருக்கும். ஸோ இந்த blouse படி கரெக்டாக இதே மெஷர்மெண்ட்டில் நம்ம இந்த blouse கட்டிங். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி பேக் பேனல் மட்டும்தான் இதில் கட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நான் ஃப்ரண்ட் பேனல் கட் பண்ணுவேன். ஸோ இது உங்களுக்கு புரியதுக்காக வீடியோ ரொம்ப லென்த் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி சிம்பிளாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோடைய ஹைட் எடுக்கலாம். ஸோ ஹைட் வந்து நம்ம இந்த ஷோல்டர் இருக்குதுல்ல ஷோல்டர் ஸ்டிச்சு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் கிளாத்தை நல்லா ஸ்டிச் பண்ணிக்கிடுங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக 13 இருக்குது. ஸோ நம்மளுடைய ஒரிஜினல் ஃபினிஷிங் ப்ளவுஸோடைய ஹைட் வந்து 13. ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா மேலே ஒரு 1/2 இன்ச் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்குது ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி. ஸோ அதனால் மேலே தையலுக்கு வந்து நம்ம கரெக்ட் மெஷர்மெண்ட் வந்து 13. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தை நம்ம இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக இந்த மாதிரி கிளாத்தை மடிச்சு போட்டிருக்கோம். கரெக்டாக அப்படி வச்சு இந்த ஓப்பன் போர்ஷன் வந்து இந்த சைடு வரும். இங்கே வந்து ஆர்ம் ஹோல் வரும். இது வந்து நெக் போர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோடைய ஹைட் எடுக்கலாம். ஹைட் வந்து நமக்குள்ள கரெக்ட் ஹைட் வந்து 13. ஸோ மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம மேலே ஸ்டிச்சுக்கு விட்டுறலாம். பாருங்கள் ஒரு 1/2 இன்ச் மேலே தையலுக்கு இதே மாதிரி இந்த 1/2 இன்ச்சிலேருந்து கீழே இது வரைக்கும் நம்மளுக்கு 13 வருது. இங்கேருந்து இப்படி மடக்கிறதுக்கு கீழே இருக்குது இல்லையா இந்த மாதிரி பின்னாடி மடக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் விட்டுறலாம். ஸோ 1.5 இன்ச் விட போச்சுல இங்கே வரும் 14.5. திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன். இங்கே பாருங்கள் இது கரெக்ட் நமக்குள்ள இது ப்ளவுஸோடைய மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக 13 இருக்குது. ஸோ 13 மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே மடக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு அப்படின்னா மொத்தமாக 2 இன்ச்சு. ஸோ 13 + 2 15 இந்த மாதிரி நம்ம 15 இன்ச் வந்து
நம்ம ஜாக்கெட்டோடைய லென்த் எடுத்திருக்கோம். ஸோ இனிமேல் ஃபர்ஸ்ட் அதுக்கு பிறகு நம்ம இதோடைய விட்த் பார்க்கலாம். ஸோ விட்த்துக்கு வந்து இந்த லென்த்தையும் விட்த்தையும் எடுத்துட்டு நம்ம இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லென்த்தை நம்ம பார்த்தாச்சு. இனிமேல் விட்த்தை பார்க்கறதுக்கு இந்த ப்ளவுஸை நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்டில் இங்கே பாருங்கள், இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட்டுக்குள்ளே இந்த ஜாயிண்ட்லேயும் இந்த ஜாயிண்ட்லேருந்து கரெக்டாக இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்டில் இருக்க இந்த ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஆர்ம் ஹோல்லேருந்து இந்த ஆர்ம் ஹோல் வரைக்கும் 18 இருக்குது. இந்த ஆர்ம் ஹோல்லேருந்து இந்த ஆர்ம் ஹோல் வரைக்கும் இந்த கிளாத்தை நல்லா சரியாக பேக் போர்ஷன் இப்படி வச்சுக்கிட்டு பார்த்தாச்சுன்னா 18. ஸோ 18க்குள்ளே ஹாஃப் இது வந்து ஃபுல் லென்த்தில் இருக்குது. நம்ம வந்து துணி ஏற்கனவே இப்படி மடக்கி வச்சுருக்கிறதுனால 18உடைய ஹாஃப் வந்து 9. ஸோ இந்த மாதிரி 9 இன்ச் பாருங்கள். இங்கேருந்து இதோடைய விட்த் 9 இன்ச் வந்து ஜாக்கெட்டோடைய ஃபினிஷிங் கரெக்ட் சைஸு. நம்ம வந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் தையலுக்காக. ஸோ ஆக நம்ம இங்கேருந்து ஒரு 11 இன்ச் எடுக்க போகிறோம். இங்கேருந்து நம்ம ஜாக்கெட்டோடைய விட்த் வந்து கிளாத் அப்படி சரியாக இது வந்து கொஞ்சம் நிறையாவே கிளாத் இருக்குது, அதனால இது மாதிரி பாருங்கள். கிளாத்தோடைய விட்த் வந்து இந்த மாதிரி 11 இன்ச் கரெக்டாக 11 இன்ச் எடுத்துருக்கோம். ஸோ ஹைட் வந்து நமக்குள்ளது 15 வந்திருக்கு, விட்த் வந்து 11. ஸோ 11 இங்கேயும் இதே மாதிரி 11 எடுத்துக்கிட்டு இங்கேயும் இந்த மாதிரி 11 எடுத்து இதை நம்ம இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட் இந்த ஜாக்கெட் கட் பண்ணுறதுல என்னென்னா அதோடைய ஹைட்டும் விட்த்தும் தான் நம்ம ஃபஸ்ட்டு. இது பேக் பேனல் மட்டும்தான். ஸோ இது மாதிரி பாருங்க. ஹைட் வந்து நமக்குள்ளது ஜாக்கெட்டில் 13 இருந்துச்சு. 1/2 இன்ச் மேலேயும் 1.5 இன்ச் கீழேயும் ஸ்டிச்சுக்கும் ஃபோல்டுக்கும் விட்டதுனால கரெக்டாக நம்மளுக்கு இப்போது 15 வந்திருக்கு. அதே மாதிரி விட்த் வந்து 18 இருந்துச்சு. டோட்டலாக மெஷர் பண்ண போச்சு 36 இருக்கும். அதோடைய ஹாஃப் வந்து 18. ஸோ அதோடைய ஹாஃப் 9. ஸோ அதிலேருந்து நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் ஸ்டிச்சுக்காக. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கிளாத்தை இப்படி கட் பண்ணிக்கிட்டோம். நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸோடைய ஹைட்டும் ஹைட் 15ம் அந்த மாதிரி வித் மெஷர் பண்ணியாச்சு. வித் 11 இந்த மாதிரி மெஷர் பண்ணியாச்சு. ஸோ க்ளோஸ்ட் போர்ஷன் வந்து நம்ம பக்கம் இருக்குது, ஓப்பன் போர்ஷன் வந்து இப்படி இருக்குது. ஸோ இது இனிமேல் வந்து நம்ம நெக்கும் ஆர்ம் ஹோல் இதெல்லாம் மெஷர் பண்ணி இதில் கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் தப்பாயிடக்கூடாது, அதனால மேலே நம்ம ஏற்கனவே 1/2 இன்ச் மேலே ஸ்டிச்சுக்கு விட்டோம்ல, அந்த 1/2 இன்ச்சில் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். கீழே ஒரு 1.5 வந்து கீழே மடக்கிறதுக்கு விட்டோம். ஸோ அதுலேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1.5 இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு 13 மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம ஸ்டிச்சுக்கு விட்டோம். அந்த 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக லைன் போட்டுக்கலாம். அதுக்கு கீழே நம்ம கீழேருந்து கட்டி பார்க்கலாம். ஸோ இந்த நெக்கோடைய ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக நான் உங்கள்கிட்ட 2 மெத்தட் காமிக்கேன். நெக்கோடைய ஹைட் பார்க்கறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று நீங்கள் கீழேருந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணலாம். கீழேருந்து இது எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்குது. கரெக்டாக அந்த கிளாத்தை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 இருக்குது.
ஸோ இப்படி நீங்கள் எடுக்கலாம். கீழேருந்து இங்கே ஏற்கனவே நம்ம ஃபோல்டுக்கு 1.5 இன்ச் உள்ளே விட்ருக்கோம். கரெக்டாக இங்கேருந்து இப்படி நீங்கள் 6 எடுத்திங்கன்னா இப்படி நீங்கள் நெக் மெஷர் பண்ணலாம். இங்கே 6 எடுத்தால் மெஷர்மெண்ட் இங்கே வரும். ஸோ இந்த இடத்துல வரும். சும்மா லைட்டாக நான் மார்க் பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் மேலேருந்து கூட இதை மெஷர் பண்ணி பார்க்கலாம். மேலேருந்து மெஷர் பண்ணி பார்க்கறதுக்கு கரெக்டாக உங்கள் ஸ்கேல் எடுத்து எந்த ஸ்டிச் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டிச்சில் கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா 7. ஸோ நம்மளுடைய இந்த ப்ளவுஸோடைய ஹைட்டு நெக்கோடைய லென்த்து வந்து 7 இருக்குது. அதே மாதிரி இதோடைய விட்த் பார்க்கணும்னா லென்த் வந்து 7. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்சில் இருந்து 7 இங்கே வரும். ஆனாலும் கொஞ்சம் குறையா எடுக்கணும். அப்படின்னா இங்கே மார்க் பண்ணினா தான் இதை ஃபோல்டு பண்ண பிறகு நெக் மெஷர்மெண்ட் இங்கே வரைக்கும் வரும். ஸோ அதனால் இங்கேருந்து நெக் கரெக்டாக ஸ்டிச் பண்ணப்போ 7 வரும். அதனால் நம்ம மார்க்கிங் வந்து இந்த இடத்துல பண்ணணும். இது வந்து நம்ம நெக்கோடைய ஹைட்டு. நம்ம நெக்கோடைய விட்த் பார்க்கறதுக்காக இதே மாதிரி ஸ்கேலை நீங்கள் கரெக்டாக இந்த ஸ்டிச்சில் இந்த ஸ்கேல் இப்படி வச்சுட்டு இங்கேருந்து நீங்கள் இதை இப்படி மார்க் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்கேல் இப்படி வச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நெக்கோடைய விட்த் வந்து 3 இருக்குது. ஸோ இதோடைய விட்த் வந்து நம்ம இங்கேருந்து இப்படி 3 நம்ம கரெக்டாக எடுத்தோம்னா நம்ம கரெக்ட் மெஷர்மெண்ட் வந்து 3. ஸோ 3யை கரெக்டாக எடுத்தால் ஸ்டிச் பண்ண போச்சில் குறைஞ்சிரும். அதனால 3யோட கொஞ்சம் குறைவாக எடுக்கணும். இப்படி 3 இன்ச்லேருந்து கொஞ்சம் குறையா எடுத்துக்கணும். ஒரு 1/4 இன்ச், 3 இன்ச் இங்கே வருது, ஒரு 1/4 இன்ச் உள்ள இப்படி எடுத்தாச்சு. அதே மாதிரி நெக்கு நம்மளுக்கு இங்கேருந்து கரெக்டாக ஃபினிஷிங் 7 வருது. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து 1/4 இன்ச் இப்படி உள்ள, மேலேருந்தும் 1/4 இன்ச் உள்ள அப்படி எடுக்கணும். இங்கேயும் அப்படி எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். நெக் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஹைட் வந்து 7 உங்கள் ப்ளவுஸில் எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ நீங்கள் அந்தளவுக்கு ஹைட் வச்சுக்கிடலாம். ஸோ இப்படி வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச், ஒரு 1/2 இன்ச் இப்படி செஞ்சு இங்கே நீங்கள் ஒரு கர்வ் கொடுத்துடலாம். இது வந்து நம்ம நெக்கோடைய போர்ஷன் ஆகிட்டு. இனி ஷோல்டர் பார்க்கறதுக்கு இது பாருங்க, ஷோல்டர் வந்து ஃபினிஷிங் வந்து 2 இன்ச் இருக்குது. அதனால் இங்கேருந்து நம்ம ஃபினிஷிங் நம்மளுக்கு 2 இன்ச் வேணும். அதனால் 2 இன்ச்சோட கொஞ்சம் கூட எடுக்கணும். கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் தான், ஒரு 1/2 இன்ச்சாவது அதிகமாக எடுத்தால் அது ஸ்டிச்சில் போகும். கரெக்டாக ஃபினிஷிங் 2 வரும். ஸோ 2லேருந்து ஒரு 2.5 இன்ச் ஷோல்டர் எடுக்கலாம். 2.5 இன்ச் ஷோல்டர் எடுத்தால் ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சுக்கு போனப்போ நம்ம ஃபினிஷிங் ஷோல்டர் 2 இன்ச் வரும். ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் உங்களுக்குள்ளது எத்தனை, இது வந்து சின்ன ஷோல்டராக இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஷோல்டர் இருக்குதோ மெஷர்மெண்ட் அதோட ஒரு 1/2 இன்ச் கூட எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச் வந்து தையலுக்கு போனால் அது மெஷர்மெண்ட் பெரும் கரெக்டாக வந்துடும். நீ ஆர்ம் ஹோல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்ம் ஹோலோடைய லென்த்தும் நீங்கள் நெக்குக்கு எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி பார்க்கலாம். இங்கேருந்தும் பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு 7 கரெக்டாக இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்டில் இப்படி கிளாத்தை இப்படி டேப்பை வச்சு இங்கேருந்து இங்கே 7 இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்க்கலாம். இல்லைன்னா இங்கே இந்த மாதிரி மெஷரிங் டேப்பை கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா 5.5. ஸோ ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் வந்து ஸ்கேலை இப்படி கரெக்டாக வச்சு என்ன பாருங்கள், கரெக்டாக இந்த ஸ்டிச்சில் இப்படி ஸ்டிச்சில் இந்த பாயிண்டில் இப்படி வச்சுட்டு
இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா பாருங்கள் 5.5 இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ஆர்ம் ஹோல் வந்து இங்கேருந்து ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் இங்கேருந்து 5.5 எடுக்கணும். ஸ்டிச்சில் இருந்து 5.5 எடுக்கணும். 5.5 எடுத்துட்டு இனிமேல் நம்ம செஸ்டோடைய போர்ஷன் செஸ்ட்டு பார்க்கறதுக்கு வந்து துணியை கரெக்டாக இங்கேருந்து இந்த ஆர்ம் ஹோல்லேருந்து இப்படி பார்க்க போச்சுல 9 இன்ச் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 9 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிட்டோம். இங்கே ஒரு இன்ச்சுக்குள்ளே கொடுத்து ஆர்ம் ஹோலுக்கு ஒரு கர்வ் கொடுத்துடலாம். இது மாதிரி கொடுத்தாச்சு. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே எடுத்து இங்கேயும் இந்த மாதிரி க்ராஸாக இப்படி க்ராஸாக மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம கீழே எவ்வளோ இருக்குன்னா பாருங்கள், கீழே நம்ம கரெக்டாக இருக்கிறது 7 இருக்குது. இங்கே ஒரு 1/2 இன்ச்சும் பின்னாடி பட்டியில் ஒரு 1/2 இன்ச். நீங்கள் இதை வேணால் இப்படினாலும் மெஷர் பண்ணிக்கலாம். கீழே உள்ளது வந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே கரெக்டாக 14 இருக்குது. இங்கே ஒரு 1/2 இன்ச், இங்கே ஒரு 1/2 இன்ச் உள்ள ஃபோல்டுக்கு போகுது. அப்படிங்க போச்சுல கீழேருந்து இங்கே 15 வரும். ஸோ இங்கேருந்து இங்கே 15க்கு நம்ம எடுக்க போகிறது வந்து 7.5. இந்த மாதிரி 7.5 எடுத்து இப்படி மார்க் பண்ணலாம். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்கு விட்ருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு இங்கே விட்டு இங்கே ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி விட்டுருக்கோம். இது என்ன கட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பேக் பேனலை இப்படி கட் பண்ணியிருக்கோம். நம்ம பேக் பேனலோடைய கட்டிங் ஃபினிஷ் ஆகிட்டு நான் திருப்பி ஒரு டைம் உங்களுக்கு இதை கரெக்டாக இந்த ப்ளவுஸையும் இந்த மெஷர்மெண்ட்டையும் காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கீழேருந்து நம்ம இப்படி 1.5 இன்ச் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். மேலேயும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச்சுக்கு விட்டுருந்தோம். அதை விட்டு இப்படி க்ராஸாக வேறு கட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் லென்த் வந்து லென்த் வந்து 13 இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து நம்மளுக்கு லென்த் வந்து 13.5 இருக்குது. ஏன்ச்சுன்னா மேலே வந்து இன்னும் ஸ்டிச்சுக்கு 13.5. ஸோ இங்கே ஷோல்டர்லாம் ஸ்டிச் ஆக போச்சுல மேலே இது கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இங்கே செஸ்ட் போர்ஷன் வந்து இங்கேருந்து இங்கே பார்க்கச்சில் நம்மளுக்கு இப்படி 18 இருந்தது. ஸோ 18. அப்போது நம்மளுக்கு இது இங்கேருந்து இங்கே 9 வேணும். இந்த மாதிரி ஸோ 9 வச்சுருக்கோம். ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்கு இந்த மாதிரி 9 இருக்குது. கிளாத் பாருங்கள், இந்த மாதிரி டபுளில் இங்கே இந்த மாதிரி 9 இருக்குது. ஸோ அதே மாதிரி நெக்கு வந்து ஏற்கனவே கட் பண்ணதை நான் உங்கள்கிட்ட இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக் வந்து மேலே இருந்தது ஃபினிஷிங் பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் நமக்குள்ளது 7. ஸோ மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு
இங்கே ஸ்டிச்சுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி 7 இருக்குது. இங்கேருந்து விட்டு 3யோட கொஞ்சம் குறை ஏச்சுன்னா ஸ்டிச் பண்ண பிறகு கரெக்டாக நம்மளுக்கு 3 இன்ச் வந்துடும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து 5.5 இருக்குது. இங்கே ஷோல்டர் வந்து நம்மளுக்கு 2 தேவை. அதனால 2 பக்கத்துலேருந்து ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி 1/2 இன்ச் போகும். அதனால ஸ்டிச் பண்ண பிறகு இங்கே ஃபினிஷிங் நம்மளுக்கு கரெக்டாக 2 இன்ச் வந்துடும். கீழே அதே மாதிரி பாருங்கள், கீழே வந்து இங்கேருந்து இங்கே 7 இருக்குது. இங்கே 1/2 இன்ச் இந்த மாதிரி உள்ள பின்னாடி தைச்சிருக்காங்க. அதனால 7 அந்த 1/2 இன்ச்சு சேர்த்து 1/2 இன்ச், அது எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி 7.5 எக்ஸ்ட்ரா ப்ளஸ் இது தையலுக்கு. இந்த மாதிரி நம்ம இதை பேக் பேனலில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ண புஷ்ஷில் இது இப்படி வரும். இது கீழே இந்த ஃபோல்டிங், இந்த ஃபோல்டு இப்படி பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து நம்ம பேக் பேனல் ஆகிட்டு இதுக்குள்ளே ஃப்ரண்ட் பேனல் வந்து நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, புரிஞ்சுருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அதையும் பாருங்கள். இதோடைய ஃப்ரண்ட் பேனல் எப்படி கட் பண்ணணுன்ட்டு அதை நான் காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.